இயேசுவிலே மிகவும் பிரியமானவர்களே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சுறுசுறுப்பாக இருக்கிறீங்களா? சரி, அப்படி இருந்தால் ஒரு பாடலோடு இந்த அருமையான மதிய கூட்டத்தை ஆரம்பிப்போம். நல்லா கைத்தட்டி பாடலாமா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டு புழுவமாது பிறந்தார் பரமபிதா. சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசுபிரான். 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. எருசலேம் நகர் பாஸ்கா பண்டிகைக்கு பரமன் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையின் இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையேனும் செய்தாரே. தங்க உழவர்கள் செய்திட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதாம் சொன்னபோது உழவர்கள் தொழிலாளர் ஊரார்கள் என்ன மதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தொண்டு என்றார். இயேசு ஆண்டவன் தொண்டு என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார். பிரியமான பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறீங்கன்றது தான் நான் பாடி காமிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லையா? ஏதாவது கேட்டு வாங்கிட்டு போகலான்னு தானே வந்திருக்கிறீங்க. இந்த 4 நாளும் வரப்போறவங்க யாரு? நான் சொல்ல, ஃபாதர் கேட்க சொன்னார். இல்லை, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணுமா? பிரியமான பிள்ளைகளை, அந்த பாவ சங்கீதத்துக்கு போக விருப்பம் உள்ள பிள்ளைகள் தயவு செய்து போய் உங்கள் பாவத்தை எல்லாம் சொல்லிட்டு திரும்ப திரும்ப பாவம் செய்யும்படிக்காய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த அருமையான வேளையில் காரியம், ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எது? மகிழ்ச்சினா சிரிக்கிறது கிடையாது ஆத்தா, சிரிக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க இல்லையா, இது சும்மா வெத்து வேட்டு, இதுக்கு பேர் சிரிப்பு. மகிழ்ச்சி என்பது அதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. மகிழ்ச்சிக்கு காரணம், நான் இயேசுவை முதலிலே சுமக்க வேண்டும். முதல்ல நல்லா இருந்துச்சு, கெடுத்துட்டேன். முதல்ல இயேசுவை சுமக்க வேண்டும். 2வது மாதா கிட்ட இருந்து கத்துக்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. 2வது நினைச்சு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கெல்லாம் 50 வயசுக்கு மேலே
எனக்கு மட்டும்தான் 30-35 வயசு. அப்போ கூட தூக்கத்தில், அதாவது மயக்கத்தில் கரெக்டாக தான் சொல்கிறாரு. அப்படி ஆக 50 வயசு வரைக்கும் கடவுள் என்ன செஞ்சார் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நினச்சி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்லுகிறேன், மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். நிறைய நேரத்தில் நினைக்கிறது கிடையாது. அன்னைக்கு என்ன நடக்குது, நேற்று என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்கும். இப்படி நினச்சா எல்லாருமே துக்கமாக தான் இருக்கணும். இப்படி நினச்சா எல்லாரும் துக்கமாக தான் இருக்கணும். ஆனால் வல்லமையான ஆண்டவர் அழகாக சொல்றார், நினச்சி பாரு. நான் செஞ்சதெல்லாம் நினச்சி பார்த்தேனா? இதான் ஆண்டவருக்கு கோபம். யார் மேலே? இஸ்ராயேல் மக்கள் மேலேயா? சீடர்கள் மேலேயா? அவருக்கு அதான் கோபம். அஞ்சாதரா, பயப்படாதரா. நான் அவ்வளோ பேருக்கு 5000 பேருக்கு சாப்பாடு போட்டேன் பார்த்தல, அதையே நினைக்கல. இன்னைக்கு உங்க மகிழ்ச்சி போனதற்கு காரணம் நீங்கள் நினைப்பதையே மறந்து விட்டீர்கள். அவ்வளவுதான். நான்லாம் இப்போ உடம்பு சரியில்லாதப்போ நினைச்சு பார்க்குறேன், நல்லா இருந்தப்போ நல்லா தானே வச்சுக்கிட்டு இருந்தார் ஆண்டவர். நல்லா தானே சாப்பிட்டு இருந்தோம், ஓடிக்கிட்டு இருந்தோம், ஆடிக்கிட்டு இருந்தோம், பாடிக்கிட்டு இருந்தோம். அதை நினைக்கணும், அடிக்கடி பாடிக்கணும். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள். கை தட்டினோம். கை இதுக்கு மட்டும் இருக்கக்கூடாது. கை இப்போ நீங்கள் நல்லா தட்டினீங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் நல்ல உயிரோடு இருப்பீங்க. இப்படி தட்டலன்னு வச்சுக்க, இந்த நரம்பு இங்கே சுலுக்கிக்கும், இந்த நரம்பு இங்கே பிடிச்சிக்கும், அப்புறம் இப்படி தான் நடக்கும். எதுக்கு? அது நல்லா கை தட்டிட்டீங்கன்னா அப்படி சந்தோஷமாக எல்லா நரம்பும் ஒரே மாதிரி இருக்கும். கை தட்டுறதுன்றது ப்ராட்டஸ்டன்ட் சிஎஸ்ஐ கிடையாது, டாக்டரே அதான் சொல்கிறான். டெய்லி காலையில் எந்திரிச்சு ஒரு 10 தடவை தட்டு, சூப்பராக இருக்கும் உடம்பு. இப்போ தட்டு பார்ப்போம். உங்களை கை தட்ட வைக்க எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டியது இருக்கு பாரு. அவனுக்கு உயிர் மேலே ஆசை தான். இன்னும் ஒரு 5 வருஷம் இருப்பேன்னு ஒன்று தட்டுறாம்ல, தட்டுறா இன்னும் ஒரு 10 வருஷம் குப்பை கொட்டிட்டு போவோம். ஆக நினைக்கணும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்ட என்ன சொல்கிறீங்க? உங்கள் அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை அந்த காலத்தில் 1947 ஆரம்பிப்பில்ல வீட்டில். உன் கஷ்டத்தை கேட்கறதுக்கு அங்கே யாராவது இருக்காங்களா? நீ பட்ட கஷ்டத்தை, அம்மா எனக்காக இவ்வளோ பேசு, இவ்வளோ கஷ்டப்பட்டியம்மா. யாராவது ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கும். இப்ப இருக்கிற குழந்தை பம்பளி மாசு மாதிரி இது எல்லாம். இன்னைக்கு என்னன்னே தெரியல. டாக்டர் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு, அப்போ கூட குண்டு குறையில. அதை ஆர்டர் பண்ணி அப்படியே அந்த பர்கரை பெக்கர் மாதிரியே வச்சு அப்படியே அமைக்க, இப்படி தின்னா எங்க இருக்க போகுது நினைச்சு பார்க்கணும். இந்த பர்கர்லாம் உனக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் பெக்கர் ஆயிருந்தியே. பர்கர் எப்பவுமே சாப்பிடும் போது நினைக்கணும், ஐயோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஐ வாஸ் அ பெக்கர், நவ் ஐ எம் ஈட்டிங் பர்கர், பீஸா, மை காட். அப்படிலாம் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். இஸ்ராயேல் மக்களை கடவுள் எந்த சூழலிலும் கைவிடவில்லை. காரணம் என்னன்னா, அவன் கடவுள் செஞ்சதை நினைச்சு பார்த்து கொஞ்சமாவது ஆறுதலோடு இருந்தான். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், என் மக்களுக்கு ஆறுதல் கூறுங்கள், அவர்களுக்கு கனிமொழி கூறுங்கள் அப்படின்வார். ஏன்னா அவன் நினைக்கிறான் பாரு, நினைக்கிறவன் தான் மனுஷன். கடவுள் எவ்வளவோ செஞ்சிருக்காரு, அதெல்லாம் மறந்துட்டு இப்ப நடக்கிற நிகழ்வு. அப்பா அன்பா வச்சிருந்தார் வீட்டுக்காரு, அப்படியே கையிலே தாங்கினார். வயசு ஆக ஆக அந்த ஆளுக்கு பிபி சுகர் ஏறுது, உனக்கும் பிபி ஏறுது. 2 பேரும் வீட்டுக்குள்ள வண்டலூர் ஜூ மாதிரியே இருக்கிறீங்க. இதை வண்டலூர் ஜூவை பார்க்கறதுக்கு நீ அவ்வளோ செலவு பண்ணி போத்தல. ஒவ்வொரு ஃபேமிலியாக போயிட்டு வந்தாலே தெரியும். நரி யாரு, சிங்கம் யாரு, புலி யாரு, புலி யாரு எல்லாம் தெரியும். ஒரு புலிக்கு கல்யாணம் நடந்துச்சான். எல்லா மிருகங்களும் வந்து வாழ்த்து, ஐயா புலி சார் வாழ்க வளர்க தூரத்திலிருந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். ஒரே ஒரு பூனை மட்டும் பக்கத்தில் போச்சான். ஹலோ வாழ்த்துக்கள், ஒரு காலத்தில் நான் கூட
புலியா தான் இருந்தேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. நீயும் புனியா மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். ஆக நான் புது வருஷத்துல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அந்த வருஷம் முழுசும் கடவுள் செஞ்சதெல்லாம் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், வருஷம் முழுசு வேணாம், ஒரு வயசுலேருந்து இந்த 50 வயசு வரைக்கும் கடவுள் என்னை எப்படி நடத்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதான் நம்ம மாதா அதை அழகா சொல்லுவாங்க, தன்னிலையில் இருந்த இந்த அடிமையை இறைவன் கடைக்கண் நோக்கினார். வாட் அ கிரேட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? நினைச்சு பார்க்கதில்ல. நான் ஒரு தையக்காரி புள்ள, அப்பா அம்மா இல்லாம கோயில்ல அனாதையா வளர்ந்தேன். கடவுளை என்னை கூப்பிட்டு நீ கடவுளின் தாயாக மாறு அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் மரியாள் நினைக்கிறாள். அதனால தான் ஒரு வார்த்தை வருகிறது, அவர் உள்ளத்திலே இருத்தி தியானித்துக் கொண்டிருந்தார். அதுதான் மரியாளுடைய அமைதிக்கு காரணம். அதை நினைக்கணும். 70 வயசுல 75 வயசுல என் பையன் கவனிக்க மாட்டேன்றானே, என் பொண்ணு அழுதுன்னு வச்சுக்க, நானே வந்து தலையில கூட்டுவேன். 20 வயசுல கோயிலுக்கு வந்தியா? கல்யாணம் ஆகும்போது இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டு தாலியை யாராவது பிடிச்சிங்களா? அவர் வீட்டுக்காரர் கட்டும் போது இயேசுவே 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 இயேசுவே. அன்னைக்கு என்ன நடிப்பு, வெக்கம். அவனுக்கு கோட்டு சூட்டுனா என்னன்னு தெரியாது. இந்த வெயில்ல அது வேற கோட்டு சூட்டை போட்டுன்னு அது முதல்ல சாமியாருக்கு முன்னாடி வந்து நிக்கிறான், ஆல்டருக்கு முன்னாடி. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறா, ஓகே. அந்த புள்ள அவ்வளவு வாய் பேசும், அவ்வளவு திமிரு பிடிச்சது, போன்ல பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்து, இதெல்லாம் எனக்கு தெரியாமல நான் தாலி எடுத்து கொடுக்குறேன். 2 ஃப்ராடு, கட்டிக்கோ. ஆக பிரியமான பிள்ளைகளை, உலக நிதாசனத்தை பார்க்கணும், சும்மா ஏமாத்த முடியாது. நான் என்ன சொல்றேன், அவன் செஞ்ச உதவி இவன் செஞ்ச உதவி எல்லாம் மறக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ கடவுள் செய்ததை மறக்கிற பொழுது உன் வாழ்வில் நிம்மதியே இருக்காது. சத்தியமா சொல்ற இருக்காது. தான் மாதா சொல்றாங்க, தாழ்நிலையில் இருந்த இந்த அடிமையை இறைவன் பார்த்தார். எத்தனை பேருக்கு சென்னைக்கு வரும்போது மஞ்சள் பையை தூக்கிட்டு வந்தீங்க, ஒரு ட்ரங்க் பெட்டி. இன்னைக்கு நீ பிளாட், இன்னைக்கு உனக்கு பிளாட். 1க்கு 2 3 BHK 2 BHK 1 BHK பிச்சுக்க. கடைசியில் பாரு பிச்சுக்கோ, அப்படிதான் வந்து முடியும். என்னது இதெல்லாம்? யார் போட்ட ஆசீர்வாதம்? என்கிட்ட சொல்லு, கடவுள் போட்ட ஆசீர்வாதம் அவர்கிட்ட சொல்லு. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உன்னை துதிக்க வைத்தீரே. நினைச்சு பாரு, இவன் விளங்கக்கூடாது, இவன் வாழக்கூடாது, இவன் உருப்படக்கூடாது, நீ விளங்க மாட்ட, அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு பாரு, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உன்னை துதிக்க வைத்தீரே. தூங்கலாம், நல்லா தூக்கம் வர பாட்டு இது. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, கடந்து வந்த ஓடி வந்த. ஒன்னும் பாட தேவையில்லை. இங்க யாரு பிசிசிலா MS விசுனா அதெல்லாம் கிடையாது. நடந்து வந்த, கடந்து வந்த, ஓடி வந்த, தவழ்ந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன். Just think man, just think. நம்ம அதை நினைக்கிறது கிடையாது. இன்னைக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, அதை மட்டுமே நினைச்சு வேதனைப்படுறேன். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, அன்னைக்கு வழி நடத்திய தேவன் இன்று வழி நடத்த மாட்டாரா? Praise the Lord. Hallelujah. இந்த மாதா எதுக்குமே சஞ்சலப்படல. அபாக்குக் அப்படின்னு ஒரு இறைவாக்கினர் 3ஆம் அதிகாரம் 17-18 நீயா சொல்லிக்கோ. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அது சொல்லிக்குது.
ஆக அந்த வசனத்தை பாரு, ஹவ் கேர்லெஸ் அந்த இறைவாக்கினர். எது வருதோ வரலையோ நான் மகிழ்ச்சியா இருப்பேன், எது கிடைக்குதோ கிடைக்கலையோ நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அத்திமரம், நல்ல சத்தமா பாசி. கும்பல்ல கோவிந்தாப்பா. நீ இல்லாத போயினும் நான் சந்தோஷமா இருப்பேன். இப்படியா வாசிக்கிறது வார்த்தை? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். இது ரொம்ப வசனங்க, இது தேவ வசனம். வசனம் எப்படி பேசினா சிவாஜி கணேசன்? வசனம் எப்படி பேசினாரு? இதை அவர்கிட்ட கொடுத்தா அவர் எப்படி பேசுவார்? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அது போனால் போது, நீ போய் சேரு. அந்த வசனத்துக்கு உயிர் கொடு. Let us give life to the word of God. இன்னும் நல்ல சத்தமா, இன்னும் சத்தமா. எல்லாம் தமிழ்ல ஃபெயில் விட்டுரு. அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தர விடாவினும். இதான் வசனம். ஒலிவ மரம் பயன் அற்று போயினும், வயல்களிலே தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் செத்து போனாலும், தொழுகுகளிலே மாடுகள் இல்லாத போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன். கைத்தட்டு பார்ப்போம். வசனம் பாரு. நம்மளாம் என்ன சொல்லுவோம்? நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன். இது பூனை நாய் கூட தான் சந்தோஷமா இருக்குது. எப்படியாப்பட்ட ஹஸ்பண்டா இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். தட் இஸ் யூ ஆர் லிவிங் இன் கிரைஸ்ட். எப்படியாப்பட்ட பையன் என் வயிற்றுல பிறந்து வளர்ந்தாலும் ஐ வில் பி ஹாப்பி வித் கிரைஸ்ட். ஏன்னா அப்படி வழி நடத்துறாருல. எங்க அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா அப்படியெல்லாம் வழி நடத்தாரு. யோசித்து பாரு. அதனால தான் கடவுள் எப்பவுமே சொல்லுவாரு, எல்லாருக்கும் காட்சி கொடுக்கும் போது ஒரு அழகா பேசுவார் ஆண்டவர். என்னன்னு சொல்லுவார் சொல்லுங்க? உலாலயத்துக்கு வர, பைபிள் எல்லாம் படிக்கிற, என்ன சொல்லி அட்ரஸ் பண்ணுவார் கடவுள் தன்னை? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் பேசுகிறேன். ஏன் அதை சொல்றாரு? பழச கிளறி விடுறாரு. பாடுறாங்க அபிரகாமை எப்படி வழி நடத்துறோம் பாரு. அபிரகாமுக்கு என்ன பண்ணார் பாவம்? 99 வயசுல 90 வயசுல ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உங்ககிட்ட சொன்னா என்ன பண்ணுவீங்க? 80 வயசுல நானே கூட சொல்றேன், அம்மா கவலைப்படாத, கல்யாணம் ஆகி உனக்கு 50-60 வருஷம் ஆகுது, குழந்தையே பிறக்கலையா, கவலைப்படாத. கல்யாணம் ஆகி 61வது வருஷத்துல ஒரு குழந்தை பிறக்கும். நான் உனக்கு சொன்னா நீ என்ன சொல்லுவ எதிர்த்து என்ன பார்த்து? சும்மா பைபிள் வசனத்தை அப்படி லைட்டா பேசுறாதீங்க ப்ளீஸ். ஒரு வார்த்தைக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. எப்படியாப்பட்ட நம்பிக்கையா இருக்கும் அந்த அபிரகாமுக்கு. என்னடா இது இந்த வயசுல குழந்தை பிறக்குன்றாரு. அதனால தான் சாரா என்ன பண்ணுச்சு? யார் சாரா? உங்களை மாதிரி நக்கல் பொம்பளை. அது என்ன பண்ணுது? சிரிப்பு. அதுக்கு போட அறிவு கட்டவனு அர்த்தம். இந்த வந்தியா தின்னையா வேலையை பாரு. யார் அந்த 3 பேர் சாப்பிட்றாங்களே, இந்த அம்மா போய் பரிமாறின மாதிரியா? ஆமா, தேவதூதர்கள். இது யாரோ கோயம்பேட்டில் மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறி வாங்கி கொடுத்த மாதிரி, இல்லை அவங்க வீட்டு இதுல இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கொடுத்த மாதிரி பேசுது பாரு. ஆமா, 3 பேர் தின்னாங்க, நான் பார்த்தேன். 3 பேர் சாப்பிட்றாங்க. அந்த கவலையே இல்லை. ஒரு விதமான ஒரு சின்ன மகிழ்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கு. கவலையில் இருக்கிற யாருக்காவது ஆடு அடிச்சு போடுவானா? உங்க வீட்டில் சோகம், குழந்தை இல்லை, ஒரு மாதிரி டல்லா இருக்கிறீங்க. எவனோ வரான் போவான் வருவான், இவன் என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், கொடுக்கவே மாட்டீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் ஒரு 10 பேருக்கு 2 பேருக்கு சோறு ஆக்கி பார்க்கலாம். நீங்கள் சமையல் பாருங்கள். ஒரு வீட்டில் அந்த அம்மா சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கும். இது ஹஸ்பண்ட்ஸை கேளுங்க, ஹஸ்பண்ட்ஸை கேளுங்க.
அதனால தானே ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்ன சாப்பாடு? ஆமா விஷம். அவன் அழகா சொல்ல, நீயே சாப்பிட்டு படுத்துக்கோ. ஆக நமக்கு சந்தோஷமா இருந்தால் தான் அதை செய்யற. ட்ரெஸ் கூட மனசு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் ட்ரெஸ் பண்ணணும்னு தோணும். என்ன தோணுதா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு சந்தோஷம், ஒரு கிளுகிழப்பு, உடனே ஒரு புது ட்ரெஸ். நான் ஒரு சாமியார்கிட்ட நேற்று சொன்னேன், ஃபாதர் அடுத்த கிறிஸ்துமஸ்க்கு 2 சட்டி சாணி குடியில் கொட்டிடுங்க, 2 மாடை கட்டிடுங்க, எவன் வரான் குடியில் பக்கத்துலன்னு பார்க்கலாம். ஏசு பிறந்தது அதான, வரலாற மறந்துடுறிய. நம்ம தான் பாடுறோம், எஸ் ராஜா ஓடி வந்தாரா, நல்ல ஏழைகளை தேடி வந்தாரா, நாட்டுப்புற மேட்டுல மாட்டு கொட்டா விட்டுல பல்லகனா பிறந்து புட்டாராம். இதுக்கு எதுக்கு சிரிச்சீங்க? நான் உண்மையை தானே சொன்னேன். ரா 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 எஸ் ராஜா. அவன் வாலிப பசங்க அதை சேர்த்துக்கிறானுங்க இடையில. என்னது? ரா 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 எஸ் ராஜா ஓடி வந்தாரா. ரா நாட்டுப்புற மேட்டுல மாட்டு கொட்டா விட்டுல பல்லகனா பிறந்து புட்டா. ரா 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 ரா. தெரியுதா ஏன் அந்த பாட்டை பாடுறானுங்கன்னு? சினிமா பாட்டு. அதை சேர்த்துக்கிறான உள்ள. இவன் ஆம்பளைங்கெல்லாம் என்ன பண்றான்? ரா 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 அப்படின்னா அந்த ட்ரிங்க்ஸை ராவா குடிக்கிறது. பச்சை அவனும் ரா ரான்றான். அந்த வாலிப பசங்களும் ரா ரா. இதுல சாமியார் அரோகரா. இவன் யார் ரா சொல்றான்னு தெரியல, இவன் யார் ரா சொல்றான்னு தெரியாம சாமியார் நடுவில் நிற்கிறார். ஆக பிரியமான பிள்ளைகளை, எதுவுமே பலன் கொடாமல் போனாலும், ஏன்னா அன்னைக்கு கொடுத்த தேவன் இன்னைக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை போய்விட்டது. காரணம், நான் அவர் செய்ததை மறந்தேன். செய்யறத மறக்கிறவன் யாரு? நம்பிக்கை துரோகி. நம்பிக்கை துரோகி. அவன் சொல்லுவாங்க, பாவம் செஞ்சா தப்பு செஞ்சா கூட விட்டுடலாம், இந்த துரோகியை மட்டும் விடக்கூடாதுன்னு வாங்க இல்லையா? அப்படித்தான் நம்ப. செஞ்சதெல்லாம் மறந்துட்டு நேத்து நடந்த சம்பவம். சரி, 25-30 வருஷம் உங்க வீட்டுக்காரர் கூட வாழ்ந்த, கஷ்டமும் இருந்துச்சு, துன்பமும் இருந்துச்சு, வேதனையும் இருந்துச்சு, வருத்தம். இன்னைக்கு அவர் தவறிட்டார். ஒரு நாள் அழு, 2 நாள் அழு, 3 நாள் அழு, இல்லை 4 நாள் கூட அழு. எப்பவுமே அழுதுகிட்டு இருந்தா கடவுள் என்ன சொல்லுவார்? உன்னை பார்த்து நீ ரொம்ப அவர் மேல பாசம் வச்சிருந்தன்னு சொல்லுவாரா? இந்த அழுமூஞ்சி என்னைக்கு தூக்கலான்னு யோசிப்பார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடும். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். ஆக எதுவும் என்கிட்ட இல்லாது போயினும் அப்ப வருது பார், அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. எதுவுமே இல்லை, ஆனா ஒண்ணு மட்டும் என்கிட்ட இருக்கு, அதான் நம்பிக்கை. இந்த வருஷத்தினுடைய எதிர்நோக்கு திருப்பயணிகள் யூபிலி ஆண்டுல அதான், ஹோப்பிங் இன் தி ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். ஹோப்பிங் இன் தி ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். எதுவுமே நடக்காது, ஆனா ஒண்ணு நடக்கும், அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. நடக்கும், கிடைக்கும், கிடைக்காதுன்னு எல்லாரும் சொன்னாலும் நீ மட்டும் சொல்லணும், கிடைக்கும். கிடைச்சதில்ல அன்னைக்கு. 10 வயசுல, 12 வயசுல, 13 வயசுல, 14 வயசுல ஆண்டவர் எப்படியெல்லாம் வழிநடத்தி உனக்கு அற்புதமான இடத்தை எங்கேயோ தேடி கிடி பிடிச்சி உனக்குன்னு ஒரு 2 குழந்தைய கொடுத்து, ஒரு வீட்டை கொடுத்து, ஒரு வாசலை கொடுத்து, ஒரு வசதியை கொடுத்து, அப்படியெல்லாம் காப்பாற்றி செங்கடலை பிளந்து வனாந்தரத்தில் சாப்பாடு போட்டு இறைச்சியை போட்டு அப்புறம் பாறையில் இந்த தண்ணியை வர வச்சு, யாருக்கு? இஸ்ராயேல் மக்களுக்கு. அவன் அதை நினைச்சதுனாலதான் அவனால் கானான் தேசத்தை காண முடிந்தது.
நீங்க உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா, எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டார். சும்மா இருமா, லூசு மாதிரியே பேசாது. கஷ்டப்படாம எவனும் மேல வர முடியாது. அவனுக்கு தெரியாத நீ சொல்லித்தர. அதுகிட்ட போயிட்டு நான் 10 மாசம் சுமந்தேன், நான் 10 மாசம், எந்த மாடாது தான் கண்ணுக்குட்டிக்கிட்ட சொல்லியிருக்கா? ஏன்னா அதுக்கும் ஒரு 8 மாசம் 6 மாசம் சுமக்குதா இல்லையா? அது வேதனை அது சொல்லுதா? ஏய், அதுகளை விட நீங்க எவ்வளவு மேன்மையானவர். நீ சொன்னதை செஞ்சு காட்டுறல்ல. இதே மாதிரி கடவுள் நீ அழுதுகிட்டு இருக்கும் போது தான் செஞ்சதை சொல்லி காமிச்சார்னா உன் மூஞ்ச எங்க வச்சுக்குவ? இப்படி வச்சுக்குவியா? சொல்லி காமிக்கிறல்ல, அவன் மறக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றார், டேய், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் இல்லையா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் கை நல்லா கை தட்டு விட்டாங்க. சைடெல்லாம் டல் ஆயிடுச்சு. எல்லாம் பிரிஞ்சி சோறா அப்படித்தான் இருக்கும். அது பிரிஞ்சி சோறா ஆயிடுச்சு. இப்போ அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் தராமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த பாட்டை நேற்று அந்த ஊர்ல பாடினேன், இளையாங்கண்ணியில பாடும். அவங்கெல்லாம் களி சாப்பிடுவாங்க போல இருக்கு. களி பார்த்துருக்கிறீங்களா? எல்லாம் தின்ன மூஞ்சிங்க தான். மூஞ்சிங்க டவுன்ல வந்து ஒரு சின்ன மேக்கப் போட்டு லிப்டிக் அடிச்சிட்டாக்கா நீ பெரிய ஆளா? என்னதான் அடிச்சாலும் இது சிவப்பா மாறாது. எவ்வளவு தான் அடிச்சேன்னா ஒன்றும் மாறாது. அதனால தான் நான் போடுறதில்லை. சச்சா. ஆக பிரியமான பிள்ளைகளை, அதான் அவங்கள நான் என்னடாக்கா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்கு களி கூறுவேன். அந்த நேரத்தில் மட்டும் அந்த லேடிஸ் எல்லாம் களி கூறுவேன், களி கூறுவேன், நான் களி கூறுவேன். ஆஹா, நம்ம புரியாம இடத்துல தெரியாம மாட்டிக்கிட்டோமோ. அது 2-3 பொம்பளைங்க இப்படிதான் ஆடுச்சு. களி கூறுவேன், நான் களி கூறுவேன். ஏன்னா அவங்க களி சாப்பிட்றாங்க. களி பார்த்தது இல்லையா? பார்த்ததில்ல? நீ பிரியாணி செய்யற பாரு, அதான் அது எப்படி ஏமாத்துற பிரியாணின்னு சொல்லி உங்க வீட்டுக்காரனுக்கு. அதேதான். ஆக பிரியமானவர்களே, அடுத்தது பாருங்களா, ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை. யூ ஆர் வீக். நீ நினைச்சுக்க, யூ ஆர் வீக். பணம் இருந்தா நீ பவர் கிடையாது. எவ்வளவு பணம் வச்சுக்கிறோ அவ்வளவு தூரம் நீ வீக்குன்னு அர்த்தம். எவ்வளவு தூரம் உங்ககிட்ட பணம் கம்மியா இருக்கோ அவ்வளவு தூரம் நீ பவர்ஃபுல். நான் சொல்றேன் எம்ஐ ராஜ் சொல்ல, நான் பங்கு சம்மையர் கிடையாது. துட்டு இல்ல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் பத்தியா? வசதி இல்ல, சந்தோஷமா இருக்கிறேன் பத்தியா? நான் ஒரு சபசாமியார், சந்தோஷமா இருக்கிறேன் பத்தியா? சிங்கிளா இல்ல, எப்ப பார்த்தாலும் 3-4 பேர் கூடயே இருக்கிறான் சாமியாருங்க. எப்ப பார்த்தாலும் நான் எங்க போறேன் எங்க வரேன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 4 பேர் இருக்கிறான் கூட. நான் பங்கு சாமியார் மாதிரி ஃப்ரீடமா இல்ல. என்னை சுத்தி 4 பேர், எங்க போற எங்க வர, யார் வந்தா யார் போனா, அதாம்மா லைஃப். எது இல்லையோ அங்கதான் கடவுள் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மாதா கிட்ட என்ன இருந்துச்சு? படிப்பு இருந்துச்சா, வசதி இருந்துச்சா, இல்ல அழகா இருந்தாங்களா தெரியலையே. பெரிய அறிவா இருந்தாங்களா, ஞானமா இருந்தாங்களா, கடவுளுக்கு பிடிச்சமா இருந்தாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இந்த அம்மா 2 பேர் சொல்லுது, கொஞ்சம் வயசானது, ஆமா அவங்களுக்கு அறிவு இருந்திருக்கும். போய் நின்று பார்த்துச்சு எலிசபெத் தங்கச்சி. சும்மா ஏதாவது வளரக்கூடாது. கடவுள் நினைத்தால் உனக்கு எல்லாம் இருக்கும். கடவுள் மரியாதை நினைத்தார், அவளுக்கு எல்லாம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான். மாதா அறிவா இருந்தாங்க, அழகா இருந்தாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை.
அவங்களோடு கடவுள் இருந்தார். அதான் எனக்கு தேவை, அவ்வளவுதான். அதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை. சோ இரண்டாவது விஷயம், கடவுள் நமக்கு செய்ததை நாம் நினைத்து பார்த்து கொண்டே இருந்தால் நன்மைகளை ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை. இப்போ உட்கார்ந்த உடனே உனக்கு தூக்கம் வருது பத்தியா? சாப்பிடும் போது எவ்வளோ ஆக்டிவாக இருந்த, அந்த சாப்பாடை வாங்கிறதுக்கு அந்த கியூவில் இப்படி வச்சுக்கிட்டு எவ்வளவு ஆர்வமா முன்னாடி போகிறதும் பின்னாடி போகும். இப்போ பார்த்தா அந்த ஆர்வம் இருக்குதா பத்தியா? அப்படியே அந்த சாமியார் என்ன சொல்ல போறானோன்னு என் வாயை பார்க்க. அதுவும் எம்ஐ ராஜ் ஃபாதர் பேசும்போதே நீ தூங்குறன்னா, இந்த உலகத்தில் வேற எவன் வந்து பேசினாலும் இந்த 4 நாளில் நீ தெளிவடைய போறதில்லை. நான் சத்தியமா சொல்றேன். என்ன மாதிரி இந்த மாதிரி சக்தியை போட்டு ஆர்வத்தை போட்டு உடம்பு கஷ்டத்தை போட்டு கத்த போறவன் பேச போறவன் யாரும் கிடையாது. அவங்க பேசுவாங்க, ஆனா நீ என்ன வீட்டில் சரியா தூங்க மாட்டேன்ற, வீட்டுக்காரன் தொல்லை, கொரட்டை, பிள்ளைங்க தொல்லை, செல்போன் தொல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போட சும்மா பேனை போடுறான் சாமியார். 10 ரூபா உண்டியில் போட்டு 10 மணி நேரம் தூக்கிட்டு வருவோம். என்ன கொடுமடா இதெல்லாம். போஸ்கோ இன்னையோட நிப்பாட்டு. ஆக இதுலயே நீ தூங்குனேனா உன்னை என்ன பண்றது? நான் நைட் பிரேயர் நடத்துற ஒரு ஆள், நான் இவ்வளவு சத்தமா தான் பேசி ஆகணும், இல்லைன்னா அது ஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரி பத்து கிடக்குது. ஆக பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவரை என் வலிமை, அதான் மரியாள் சொன்னார். மரியாளுக்கு மகிழ்ச்சி தந்த வார்த்தை, என் ஆண்டவராம் கடவுளை நோக்கி என் இதயம் களி கூறுகின்றது. இவ்வளவு தூரம் அவர் மாதாவை ஆண்டவர் கொடுமைப்படுத்தியும் அது ஒரு கொடுமை. அந்த கொடுமையை ஆண்டவர் கடவுள் நினைச்சு பார்த்தாருன்னு சொல்லுது பத்தியா? வாட் a பாசிட்டிவிட்டி. எவ்வளவு நல்லதா பார்க்கறாங்க பாருங்களா மாதா. உண்மையாலுமே என் தாய் கிரேட். கைத்தட்டி பாரு. மாதா உன் மகிமைகளை எப்படி சொல்லுவேன், மனசுக்குள்ளே இருக்குதம்மா எப்படி பாடுவேன். நல்லா கைத்தட்டுங்க. மாதா உன் மகிமைகளை எப்படி சொல்லுவேன், மனசுக்குள்ளே இருக்குதம்மா எப்படி பாடுவேன். பால்கார சிறுவனுக்கு பக்கம் வந்து உதவி செய்தாய், மோர்கார சிறுவனுக்கு முடம் நீக்கு வாழ்வு தந்தாய். ஆக நினைக்கும், இயேசுவை நினைச்சா நீ மாதாவை நினைச்சுதான் ஆகணும், மாதாவை நினைச்சா நீ இயேசுவை நினைத்துத்தான் ஆகணும். 2 பேரும் பிரிக்க முடியாது. ஆக மரியாள் இயேசுவோடு இணைந்திருந்தாள். நான் சொன்னல, ஊசியோடு அந்த நூல் இணைந்திருந்தால் தான் தைக்க முடியும் இல்லையா? நீ கண்டுபிடிச்சிட்ட ஆமான்னு 10 வருஷத்துக்கு அப்புறம். ஆக அந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடிகளார் மிக அழகாக பேசுவார். இந்த 4ஆம் அதிகாரம் எடுத்துங்க பாப்போம். எடுத்துக்கிட்டியா? எடுத்தாச்சா? இந்த 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். நான் சொல்லப்பா, பவுலடிகளார் சொல்றாரு. வாழ்க்கையில் அடிப்பட்ட ஒரு ஆளு, வேதனைப்பட்ட ஒரு ஆளு, சந்தோஷத்தை பார்க்காத ஒரு ஆளு. அதனால்தான் பவுலடிகளார் சொல்லுவார் தன்னுடைய கஷ்டத்தை, என்னை பாழுங்கிணற்றி தள்ளினார்கள், எத்தனையோ தடவை கடல் பயணம், கடல் கப்பல் சிதைந்தது, நீந்த முடியாமல் தவித்தேன், கல்லால் அடித்தார்கள், உதைத்தார்கள். அந்த மனுஷன் பேசுறாரு. யாரு? உன்னை யாராவது அவளை கேவலப்படுத்துறாங்களா, அவளை அசிங்கப்படுத்துறாங்களா? இல்லையே. நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க, ஒரே சின்ன சின்ன கஷ்டம், அவ்வளவு பாடுகள் பட்ட ஆளு பாடுறாரு பாருங்க. நினைக்கணும் மக்களை, அடிக்கடி டெய்லி இந்த பாட்டை பாடுங்க. ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன்
முத்தி செய்கின்றேன். டெய்லி பாடு. இல்லைன்னா நான் ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், டெய்லி மூஞ்சி மலை குத்து, அதை பார்த்தா அது பாடம். ஆணி கொண்ட உன் காயங்களை, அதாவது உடம்புல ஏதாவது ஒரு காயம் இருந்தால் நமக்கு நல்லதை மட்டுமே நினைக்க தோணும். இந்த காயம் சரியாயிட்டு கொஞ்சம் லெவல் முன்னேறிச்சுன்னு வச்சுக்கேன். கடவுள் ஒரு தடவை ஒரு பொம்பளை பிள்ளைய சந்திக்கிறாரு ஆஸ்பத்திரியில். சந்தித்த உடனே அது 30 வயசு பிள்ளையா ஒரு 60 வயசு பிள்ளைய தெரில, அது சந்திக்கிறாரு. செத்து போச்சு. அது சந்திக்கிறாரு. அது சொல்லுது, ஆண்டவரே என்னை ஏன் ஆக்சிடெண்ட்டில் சாக வச்சேன், இன்னும் ஒரு 10-20 வருஷம் கொடுத்துருந்தா நான் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன்ல, ஆண்டவரை ஏன் இப்படி பண்ணிட்டேன், அநியாயம் பண்ணுறீ ஆண்டவரே. ஒன்று ஆண்டவர் சரி போ, இன்னும் ஒரு 20 வருஷம் வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா காஸ்மெட்டிக்ஸ் என்னது அது, பியூட்டி பார்லருக்கு போயிடுச்சு. 20 வருஷத்துக்கு உடம்ப நல்லா மாற்றிக்கிட்டு இளமையாக வெளியே வருது. அடங்கி இருக்கணும்ல, அமைதியாக இருக்கணும்ல. 20 வருஷத்தை பிச்சையாக போட்டிருக்காரு ஆண்டவர். சில பேருக்கு 50 வயசுக்கு மேலே தான் ஸ்டைலே ஓவர் ஆகுது. வச்சிருக்கிறான் கடவுள். ரொம்ப ஸ்டைலு. நான் இதுதான் போடுவேன், நான் அதைத்தான் போடுவேன், நான் அப்படித்தான் அன்னைக்கு வேற மாதிரி போட்டுனது, அன்னைக்கு அது வேற. அப்ப இல்லை, இருக்கும் பொழுதும் இல்லாத போதும் ஒரே மாதிரியாக இருக்கிறவனைத்தான் இறைவன் இதுவரைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறான். மாறாம இருக்கணும். மாறிட்டான்னு வச்சுக்கோ, எல்லாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுவேன். மாறாம இருந்தேனா எல்லாம் கடவுள் செய்தார் என்று சொல்லுவாய். புரியுதா? மாறிட்டேன்னு மாதா மாறவே இல்லை, ஒரே மாதிரி இருந்தாங்க. மாட்டுக்கொட்டாயில இருந்து கல்லறை வரைக்கும் மாதாவுடைய நடை உடை பாவனை எல்லாம் ஒரே மாதிரி. ஆகவே ஏன்னா அதிகமா தன்னை பற்றி நினைக்கிறவன் அழிந்து போகிறான். என் வாழ்க்கையில் நான் பார்த்தது, அதிகமாக நம்மளை பற்றியே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, செத்துருவோம் சீக்கிரமா. நான் பார்த்த உண்மை, அதிகமாக அடுத்தவனை பற்றி நினைக்கிறவனும் சீக்கிரமா போனாலும் பெரும் பெயரோடு போவான். பிரைஸ் தி லார்ட். அதனால இங்கே பாருங்க, அவர் பவுலடிகளார் சொன்ன ஆண்டவரோடு இணைந்து, தனியா இல்லை. நம்மளாம் சந்தோஷமா தனியா இருக்கணும்னு விரும்புவோம். இங்கே பாரு, அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ்ந்திருங்கள். வேலை இருந்தாலும் வேலை இல்லைனாலும், காசு இருந்தாலும் காசு இல்லைனாலும், பணம் வந்தாலும் பணம் போனாலும், பேங்க்ல காசு இருந்தாலும் காசு இல்லைனாலும், கழுத்துல நகை இருந்தாலும் போலி நகை இருந்தாலும் மகிழ்ச்சியாரு. பெரிய அணிகலனே எதுதான்? உன்னுடைய புன்னகை தான் பெரிய அணிகலன். மூஞ்சரை சந்தோஷமா வச்சுக்க. இப்ப பாரு, சாப்பிட்ட மாதிரியே இல்லை எந்த மூஞ்சியுமே. நல்லா சாப்பிட்ட பண்ண ஒரு மாதிரி கிளப்பு. நான் ஒன்று சாப்பிட்டேனாப்பா பிரதீப், நான் சாப்பிட்டேனா இல்லை, வெறும் சூப்பு மட்டும் குடிச்சிட்டு வந்தேன். இவ்வளோ குடிச்சிட்டு வந்தேன். காலையில் கூழ் குடித்தேன், இந்த மதியம் கொஞ்சம் சூப்பு. உங்களை விட பவர்ஃபுல்லாக நிற்கிறேன். கிரேட். தின்றதுனாலாம் பவர் வராது. என்னத்தான் பனைஞ்சு போட்டு அடித்தாலும் இங்கே வீங்கும், இங்கே வீங்கும், இங்கே வீங்கும். ஆக பிரியமான பிள்ளைகளை, இதுதான் நேற்று நைட்லேருந்து என் சாப்பாடே இதுதான். ஏன்னா பேசுகிற பொழுது உணவு கம்மியாக இருக்கணும். சாமியார் பேசுகிற பொழுது நாம் கவனிக்க கூடாது என்றால் உணவு பெருசாக இருக்கணும். அடுத்த லைனுக்கு வாங்க. கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். பார்த்தீங்களா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பது அந்த கனிந்த இதயம் எல்லாருக்கும் தெரியட்டும். சரி, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி மாதா ஒரு இடத்துல நடந்துக்குவாங்க. தான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், தான் நிம்மதியாக இருக்கிறேன், தான் இயேசுவோடு இருக்கிறேன் என்று மரியாள் தன் வாழ்க்கையில் இயேசுவை உள்ளே இறக்கி அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே அவர் செய்ததெல்லாம் நினைக்கிறவள் இயேசுவை சுமக்கிறாள். இயேசுவை சுமக்கிறவன் இயேசு செய்ததை மறக்க முடியாது. ஆக மறந்தால் மகிழ்ச்சி வராது. ஆக நினைத்து கொண்டே இருக்கிறாள். மூன்றாவது விஷயம், நேரம் ஆயிடுச்சு எனக்கு. மூணாவது விஷயம் என்னன்னா, சொல்லுங்க பாப்போம். மாதா மகிழ்ச்சியாக இருந்தாள்.
அதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்கு பைபிளில். எல்லாம் என்ன பார்க்குது பார். பைபிளில் தானே இருக்குதுன்னு சொன்னேன், என் கையிலையா இருக்குதுன்னு சொன்னேன், என்ன ஏன் பார்க்குறேன்? பைபிள் இருக்கா, எங்கே இருக்கு அப்படி யோசிக்கணும். பைபிள் பரிசெல்லாம் வாங்கியிருப்பீங்கல்ல, திருட்டுத்தனமா அப்படியே பார்த்து பார்த்து எழுதி. இப்போ சொல்லு, உண்மையை சொல்லு ஜெனிஃபர், சொல்லு சொல்லு, பார்த்து பார்த்து சொல்லியிருப்பில்ல, சொல்லு. நீ என்ன பார்த்தாலும் கண்டுபிடிக்க மாட்டேன், நீ பார்க்குற இடமே தப்பு. காணா ஒரு கல்யாணத்துக்கு போ, நீ ஒரு காலத்திலும் செய்ய மாட்டேன் நான் சொல்றத விடு. ஒன்று அதெல்லாம் வேணாம். அந்த காணா ஒரு கல்யாணத்தில் அதான் நான் சொல்றேன், இயேசுவை சுமக்கிறவன் மகிழ்ச்சியாக இருப்பான், இயேசு செய்ததை மறவாமல் இருக்கிறவன் மகிழ்ச்சியாக இருப்பான். மூன்றாவது, தனக்கு கிடைத்த நன்மைகளை, தனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான். ஷேரிங் one's happiness, it's a great miracle that you can perform in each and every individual. The greatest miracle when I think about others. எனக்கெல்லாம் அப்படித்தான் தோணுது. மற்றவனை பற்றி நினைக்கிறது ஒரு புதுமை நினைக்கணும் இல்லையா? இப்போ யார் யாருக்கு யார் யார் சேர் போட்டு வச்சிருந்தீங்க? யார் 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 யாருக்கு சேர் பிடிச்சி வச்சிருந்தீங்க? காலையில் வந்து கை தூக்கலைன்னா கை வெட்டுவேன். அது ஒரு சர்வீஸ். நான் மகிழ்ச்சியாக உட்காந்துக்கிறேன், என் சகோதரியும் வந்து மகிழ்ச்சியாக உட்காட்டோம். அவன் தான் மகிழ்ச்சியாக இருப்பான் வாழ்க்கையில். மாதா போது கல்யாணத்துக்கு, அவ வீட்டு கல்யாணம் தானே, எனக்கு என்ன அப்படின்னு நினைச்சதா? இல்லையே. அங்க அடுத்தவனை நினைக்கிறாள். காரணம், அடுத்தவனை பத்தி யோசனை எப்போ வரும்னா, எனக்குள்ளே ஒரு சமாதானம், ஒரு ஆறுதல், ஒரு சின்ன மகிழ்ச்சி, ஒரு சின்ன மனநிறைவு இருந்தால்தான் நான் இன்னொருவனை பற்றி நினைக்க முடியும். என்னை கடந்து போனோம். நான் இதை ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப சொல்றேன். தாமஸ் மவுண்ட் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தேன். எதுக்கு? தூக்கம் வரலன்னு. அதானே எதுக்கு போய் படுத்தேன் சொல்லுங்க. புது புது வியாதி சொல்லுவீங்களே, இன்னொருத்தனுக்கு தானே சொல்லு. காச நோய், கேன்சர் நோய், எனக்கு சொல்லிட்டானுங்க எல்லாருமே, எல்லா நோயும் சொல்லிட்டான். ஃபாதருக்கு கேன்சரா, அவன் ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு சிஸ்டர் மாறினா சொல்லிட்டாங்க, ஃபாதர் அம்மா இப்போ என்னைக்கு இறந்துருக்குறாங்க, நாளைக்கு ஃபாதர் செத்துருவார் போடுது. சிஸ்டர் மாறு, அது கழிப்பு விட்டுருச்சு கான்வென்ட்டில். அவன் 2 கல்லறையை தோண்ட ஆரம்பிச்சிட்டான். எங்கள் அம்மா செத்ததை பார்த்தேன், நான் விழுந்துட்டேன். அவ்வளோதான் நடந்த சம்பவம். அம்மா செத்துட்டாங்க, பார்த்தேன், அப்படியே விழுந்தேன். என்னை தூக்கின்னு போய் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் போட்டாங்க, மியாட்டில். என் அம்மாவாங்க யார் புதைச்சா, யார் வந்தா, யார் போனா எனக்கு தெரியாது. இப்போ எல்லாரும் கவலையும் என் மேலே வந்துருச்சு, நான் எப்போ போவேன்னு. இதை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ண வேண்டியது தானே. அவன் கவலை அங்கே. எங்கள் அப்பாவே சொல்கிறாரு, என் மனைவி நல்முறையில் வாழ்ந்து இறந்து போனால் அது பரவாயில்லை, ஆனால் என் மகன் வாழ வேண்டிய வயதில் சாவுக்கு போராடுகிறான். அவர் பெரிய தீர்க்கதரிசி. மக்களே, நான் உயிரோடு இருக்கிறதுனால தான் இத்தனை பேர் பார்க்குறீங்க. நான் முடியாமல் இருந்தப்ப உங்களில் எத்தனை பேர் என்ன பார்த்தீங்க? பிரேயர் பண்ணிக்கிட்டியா? என்ன பிரேயர்? ஒரு பிரேயர் சொல்லு பார்ப்போம். அதில் இந்த மாதிரியாயே ஆக பிரியமான பிள்ளைல மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு இருந்தா, அப்புறம் வெளியே வந்துட்டோம், போனோம் வந்தோம், அப்புறம் திருப்பி இப்போ லேட்டஸ்டாக இங்கே படுத்தோம். நம்ம வேலையே படுத்து பட்டம் வாங்குறது. அவன் படித்து வாங்குவான். எம்ஐ ராஜுக்கு ஆண்டவன் கொடுத்த வரோம், படுத்து பட்டம் வாங்கிட்டு வருவேன். அவன் கொடுத்து அனுப்புவான்ல, ஏதோ ஒன்று கொடுக்குறான். நம்ம சம்மரியா, சம்மரி டிசார்ஜ் சம்மரியா. நான் உண்மையாக சொன்னேன். அந்த ஆள் என்னை பார்த்து சொன்னார், டாக்டர் இனிமேல் ரொம்ப பேசாத, அடி வயிற்றுலேருந்து பேசக்கூடாது, உனக்கு வயிறே தான் பிரச்சனை, இந்த வயிறு வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது, பேசப்படாதனாரு. கரெக்டாக சொல்லி 6வது வருஷம் அவர் செத்துட்டார். இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன். இப்போ நான் யாரு, அவர் யாரு? அந்த பாவம் டாக்டர் என்ன குணமாக்க வந்து அது போய் சேர்ந்துருச்சு. நான் இன்னும் உசுரோடு தான் இருக்கிறேன்.
ஏன்னா அவர் சொல்கிறத நான் செய்யலை. டாக்டர் நிறைய சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அளவோடு எதை செய்தாலும் ஆண்டவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. There is a measurement in everything. There is a limit for everything. மாதா அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. விசேஷம். அந்த கல்யாணத்தில் போயிட்டு அது நீங்கள் போய் வேலை செய்வீங்களா? ஏதாவது ஒரு கல்யாணத்தில் அண்ணன் தம்பி கல்யாணமாக இருந்தாலும் சொல்லிடுறா, ஆர்டர் பண்ணிடுறா, அவன் சர்வ் பண்ணிவிட்டு அவன் சர்வ் பண்ணிட்டு போயிட்டோம், சர்ஃப் போட்டு க்ளீன் பண்ண கொடுக்கட்டும், இப்படி தான் பேசுவீங்க இல்லையா? அப்படி தான் நம்ம சொல்லுவோம். கல்யாணம் வேலையை இழுத்து போட்டு எடுத்து துணியை இப்படி சொருவிக்கிட்டு யாராவது வேலை செய்வீங்களா வீட்டில்? ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு. ஆனால் நம்ம இப்படி கல்யாணம் பண்ணால் எல்லாரும் கோதாவில் இறங்கி வேலை செய்வான். இப்போலாம் டீசெண்டாக வரா, கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்திருக்கணும் இல்லை, ஒரு அண்ணன் தம்பி கல்யாணம் இல்லை, வரா பாரு, கடைசியாக எல்லாரும் மாதிரியும் எல்லாரும் மாதிரியுமே போயிடுறான். வீட்டில் ஒரு வேலை பார்த்தாலா சொல்கிறீங்களா இல்லையா? எங்கள் அக்கா தங்கச்சி சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். என்ன பார்த்து சொல்ல மாட்டாங்க, நான் சாமியார், என்ன பார்த்து சொல்ல மாட்டேன். எனக்கு நான் தெரியும் கல்யாணத்தில் வேலை, எனக்கு தாலி கட்டிக்கோன்னா கட்டிக்கோ, அவ்வளோதான். ஆக பிரியமான பிள்ளைகளை, அந்த நேரத்தில் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டதப்போ அதை நான் சொல்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், மகிழ்ச்சியை மனத்திலே இன்புற்று வாழ்கிறவன், ஆண்டவனை சுவைத்தவன், ஆண்டவன் செய்த நன்மைகளை எல்லாம் மறவாதவன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றால் அவன் மகிழ்ச்சி கண்டிப்பாக அங்கிருந்து புறப்பட்டு இன்னொருவருக்கும் போய் சேரும். போவோம், மாதா போ வச்சாங்க பாரு. அவன் வீட்டு கல்யாணத்தில் ரசம் தீந்தான்னா, ஒயின் தீந்தான்னா, இல்லை மிளகு ரசம் தீந்தான்னா, சோறு இல்லைன்னா உனக்கு என்ன? உனக்கு என்ன அக்கறை? அதான் சொல்றேன். She is different. We are indifferent. மாதா வேறங்க, மாதா வேற. அதெல்லாம் எவனும் கேள்வி கேட்கவே முடியாது. உங்களெல்லாம் பார்த்து எவனாவது பிற சபையெல்லாம் கேட்பான்ல, மாதா பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்களா? பண்ணுறீங்களோ இல்லை பண்ணுற இடத்துல நிற்கிறீங்களோ உங்களுக்கு ஐயோ கேடு. நோ மோர் டிஸ்கஷன் அபவுட் மதர் மேரி. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு ஹியூமன். உனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்து போய் நாத்து அடிக்கிற பிராணி. நீ யார் மாதாவை பற்றி டிஸ்கஸ் பண்ண? உனக்கு என்ன அருகதை இருக்கு? உனக்கு உன் மனைவி என்ன ஆகணும் உனக்கு தெரியுமா? உன் பிள்ளை என்ன ஆகணும் தெரியுமா? எதுவுமே உனக்கு தெரியாது. 2025ஆம் ஆண்டு வாழ்ந்த அவளை பற்றி நீ ஏன் அக்கறைப்படுகிறாய்? அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற? முதல்ல ஸ்டடி யுவர் ஹஸ்பண்ட், ஸ்டடி யுவர் ஒய்ஃப், ஸ்டடி யுவர் சில்ட்ரன், ஸ்டடி யுவர் பேரண்ட்ஸ், ஸ்டடி த வேர்ல்ட். எல்லாம் மாதாவை பற்றி. ஃபாதர் ஒன்று நேற்று தான் ஃபோன் பண்ணிச்சு, ஃபாதர் முழுக்க ஞானஸ்தானம் பெருசா, நீங்கள் கொடுக்குற ஞானஸ்தானம் பெருசா? கிறுக்கி போன வையிட்டு. இன்னொருத்தன் கேட்டான், ஃபாதர் நல்ல பையனாக இருந்தால் பார்த்து சொல்லுங்க. இதுதான் என் வேலையா? நல்ல பையன் எங்கே இருக்கிறான்? உங்களில் நல்ல பொண்ணு யாராவது இருக்குதா? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, எல்லாம் ஃபீஸ் போன லைட்டு மாதிரியே இருக்கு. எல்லாத்துக்குள்ள அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும், அப்படியே உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லாம் நல்லவெல்லாம் கிடையாது. நல்ல பையனை பார்த்து நல்ல குடும்பமா, நல்ல வேலையா, நல்ல சம்பளமா, உனக்கே நல்லது கிடைச்சிட்டா அவனுக்கு என்ன கிடைக்கும்? பேச்சில் ஒரு தெளிவு வேணும். ஓரளவுக்கு பையனை பாருங்க ஃபாதர், ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்படி இப்படின்னு. அதுவும் என்கிட்டயே ஃபோன் பண்ணுதுன்னா அதுக்கு எவ்வளோ தைரியம்? ஃபோன் பண்ணி ஃபாதர் ஒரு நல்ல பையனா, இன்னும் ஜென்மத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க, நல்ல பையனா பாரு. அம்மா உலகத்தில் நல்ல பையன் நான் தான் சொல்லிட்டு வச்சுட்டு நான் போனேன். கடைசியில் அந்த அம்மா சொல்லுது, உங்களுக்கு போய் நான் ஃபோன் பண்ண பாரு, நான் ஒரு லூஸு அப்படின்னு. நான் தானே சொல்லணும் நீ லூஸு. ஆக தேவையில்லாததெல்லாம் எதிர்பார்க்காதீர்கள். கிடைக்காதுரா கண்ணா, கிடைக்காது. என்னை விட நல்லவன், என்னை போல நல்லவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நான் சொல்ல ஏசப்பா சொல்லிட்டாரு, no one is perfect except the heavenly Father. கடவுளே சொல்லிட்ட பிறகு திருப்பி நல்ல சாமியார், நீ என்ன நல்ல சாமியார் சொல்லாத, எனக்கு பிடிக்காது அந்த நல்லன்ற வார்த்தை. ஏன்னா அடுத்த செகண்டே நீ வேற மாதிரி சொல்ல போற. அதுக்கு என்ன அப்படியே விட்டுரு. என்னை பற்றி எந்த கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணாத, விட்டுரு. ஒருத்தன் எழுதிக்கிறான் யூடியூப்ல, ஃபாதர் நல்ல மறையுறை வைக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் கொஞ்சம் நகைச்சுவையாக பேசுவதை நிறுத்தி கொண்டால் நல்லா இருக்கும். செத்த போனண்டா நீ அப்படின்னு.
வாழ்க்கிற மனுஷனா இருந்தா கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் இருக்கணும், ஒரு சிரிப்பு இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். தின்றமில்ல, சிரிக்கணும்ல, ஜெபிக்கிறோம்ல, கத்தணும்ல, எல்லாத்துலையும் ஒரு இது இருக்கணும்ல. ஐயோ படு ஃபாதர் சத்தம் போட்டு பேசும்போது ஜெபிக்கும் போது உங்களுக்கு உடம்புல குது 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 ஆகுது சொல்றீங்களா இல்லையா? அப்படி புல்லரிச்சு போச்சு, புல்லரிச்சு கூஸ் பம், இதெல்லாம் சொல்றீங்க. வைப்ரண்டா இருக்கணும். வீட்டில் பாருங்க, ஆம்பளை புள்ள பிறக்கணும், ஆம்பளை புள்ள பிறக்கணும் எதுக்கு சொல்லுது? இந்த பொம்பளை புள்ள அப்படியே நடக்கும். அந்த பையன் பண்ற திமிரில் தான் நீ சிரிச்சுக்கிட்டு இருப்ப உட்காந்து. ஆனா இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பிறக்கிற பொம்பளை பசங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சின்ன குழந்தையிலேருந்து அது என்ன அட்டகாசம் பண்ணுது. ஒரு பொண்ணு எல்லாருக்கும் பிறந்த நாள் தொப்பி போட்டாங்க நேற்று. இந்த பையனுக்கு பிறந்த நாள் பிரதீப்புக்கு தொப்பி போட்டவொடனே அந்த சின்ன பொண்ணு, நீங்கள் தான் தொப்பி போடணும், நீங்கள் தலையில் ஏற்கனவே சின்ன ரவுண்டு வச்சுக்கிறீங்கல்ல, ரொம்ப அவசியம். ஆக பிரியமான பிள்ளைகளே, மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் இந்த வருடம் இருண்ட கண்டமாக மாறிவிடும். மகிழ்ச்சியாயிரு. சாப்பிட்றியோ சாப்பிடலையோ மூஞ்சி தூக்கி வச்சுக்காதங்க, அப்படியே இரு. ஏன்னா உள்ளுக்குள்ள ஆண்டவர் ஓடிக்கிட்டே இருக்காரு. அந்த நெருப்பு பற்றிக்கிட்டே இருக்கணும், அந்த ஃபயர் ஓடிக்கிட்டே இருக்கணும். மகிழ்ச்சி என்பது இட்ஸ் அ ஃபயர். அழும்போது கிடைக்காது, கடவுளை சுமக்கிற பொழுது கிடைக்கும் இந்த ஃபயர். கடவுளை பற்றி நினைக்கும் போது, அவர் செய்த நன்மைகளை நினைக்கிற பொழுது ஃபயர் உருவாகும். அதே மாதிரி நீ இன்னொருவரை பற்றி நல்லதாக நினைக்கிற பொழுது, பேசுகிற பொழுது, உதவுகிற பொழுது அந்த ஃபயர் உனக்கு. யாருக்காவது நீங்கள் உதவி செய்யும் போது, அக்கா நீங்கள் தெய்வங்க்கா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது உன் முகத்தில் ஒரு ஸ்பார்க் வந்துட்டு போகும் பாரு. வருமா? அக்கா நீங்கள் தெய்வங்கன்னா மூஞ்சி தெய்வமாக மாறணும்ல. யார சொன்னேன்? யார் தெய்வம் இப்படின்னா என்ன ஆகும்? தெய்வம்னு என்ன பண்ணோம்? இப்போ என்ன பாராட்டுறீங்க, ஃபாதர் ஓகே ஃபாதர் நல்லா இருந்துச்சு, ஓகே சந்தோஷம், ஓகேம்மா ப்ரைஸ் லார்ட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லாமல் என்ன நல்லா இருந்துச்சு, எது நல்லா இருந்துச்சு இப்போ சொல்லு, இப்போ சொல்லு அப்படின்னா, ஆஹா ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஆவே பிரியமானவர்கள, நம்ம 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 சாப்பிட்றத மூஞ்சில் காட்டணும், மனசுக்குள்ளே ஓடுறத முகத்தில் காட்டணும், மனசுக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சியை முகம் காட்டணும். The face is the index of the mind. அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும். இப்போ பாரு, ஒரு நாள் ஃபுல்லாக ப்ரேயர் முடிச்சுட்டு நேற்று நைட்டு நான் ப்ரேயர் முடிச்சுட்டு 3 மணிக்கு போகிறேன். போகும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க பார்த்து என் மூஞ்சை பார்த்து, உன்னை பார்த்தா நைட்டு ப்ரேயர் நடத்திட்டு வந்த மாதிரியே தெரியல, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற. அவன் கொடுக்குற கிரேஸ், அவன் கொடுக்குற கிரேஸ். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஜெபம் முடிச்சுட்டு அப்படியே சந்தோஷத்தோடு போங்க. உங்கள் மூச்சை பார்த்தோன்னே, ஐயோ ஏஞ்சல் ஒரு தேவதை அப்படின்னு பாடணும் உங்கள் வீட்டுக்காரு. உன்னை பார்த்தோன்னே ஆத்தாடி, அப்பா அலேப்போ சாத்தானே, அப்பா அலேப்போ சாத்தானே, கிறுக்கு கொண்டவன் நீதானே, தொல்லை கொண்டவன் நீதானே அப்படின்னு பாடக்கூடாது. ஆக தயவு செய்து இயேசுவை ரசிக்கிற பிள்ளைகளாய், ருசிக்கிற பிள்ளைகளாய், சுவைக்கிற பிள்ளைகளாய் அந்த சின்ன மகிழ்ச்சி மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இல்லை என்றால் இந்த வருடம் வேஸ்ட். ஆக பிலிப்பியருக்கு எழுதிய 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் என்னது? எனக்கு வலுவூட்டுகிற துணையை கொண்டு எல்லாம் செய்ய முடியும். உனக்கு வலுவூட்டுகிறவர் யாரு? அவருடைய துணை கொண்டு எல்லாம் செய்ய முடியும். ஆகவே அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறுவோம். ஆமென்.